விதை வீக்கம் எதனாலெல்லாம் ஏற்படுது அப்படின்னு பார்க்கும்போது சித்த மருத்துவத்தில் இது 4 வகையாக பிரிக்கலாம். இப்போ குமுறல் அண்டம் அப்படிங்கிறது நம்மளோட அம்பிளிக்கல் ஹெர்னியா. ஸோ குடல் இறக்கத்தின் காரணமாக அவங்களுக்கு இந்த விதை வீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இது இல்லாமல் குடல் அண்டம் அப்படிங்கிறது இங்குவினல் ஹெர்னியா, அதாவது இங்குவினல் ரீஜனில் அவங்களுக்கு குடல் இறங்கி அந்த அப்டாமினல் ஃப்ளூயிட்ஸ் போயிட்டு அவங்களுக்கு நீர் கோத்துட்டு இந்த மாதிரியான விதை வீக்கம் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் நீரண்டம் சொல்லக்கூடிய ஹைட்ரோசீல் போன்ற பிரச்சனைகள், ஏதோ ஒரு விதத்தில் அவங்களுக்கு ஆக்சிடென்ட்லையோ அல்லது ஏதாவது அடிபட்டிருக்கலாம், இல்லை கிரிக்கெட் பால் பட்டிருக்கலாம். ஸோ அந்த காரணமாக அவங்களுக்கு ரத்த கட்டி ஏற்பட்டு அதனால் அவங்களுக்கு வீங்கிரும். இதை சித்த மருத்துவத்தில் நீரண்டம் அப்படின்னு சொல்லப்படுது. இது இல்லாமல் தசை அண்டம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா டெஸ்டிகுலார் டியூமர் அப்படின்னு சொல்றது. அதாவது உங்களுக்கு தசை ஏடா குணமா அந்த டிஷ்யூஸ் மல்டிப்ளை ஆகி வளர்ந்து காணப்படுறது. அது கேன்சராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் ஒரு டியூமர் மாதிரி உள்ளுக்குள்ளே வளர்ந்து அந்த வீக்கம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.